ரீசெண்டாக ஊருக்கு போயில என் காதில் வந்து அதிகமாக கேட்ட விஷயம் வந்து இந்தியாவில் வந்து எப்படி நம்ம சர்வைவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்படுறாங்க. யார் பயப்படுறாங்கன்னா, நம்மளாம் நான் சின்ன வயசில் பார்த்து இவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவங்க லைஃப் செட்டில்டுன்னு நினச்சேன். என்னை சுற்றி எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் வெளிநாட்டில் தெரியாமல் சொல்ல முடியாது, நம்ம பார்த்துருப்பேன் அவங்கள. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. அவங்களாம் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்தியாவில் வந்து எப்படி நான் சர்வைவல் பண்ண போகிறேங்கிற பயம் வந்துருச்சு. ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை வேலை அப்படி ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளை அங்கே வச்சுக்க மாட்டாங்க. அங்கே இருக்க வரைக்கும் அந்த இன்கம் வந்து உங்களை காப்பாற்றும். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் நல்லா வசதியாக வச்சுக்குவீங்க, நல்ல தேவைகளை செஞ்சுக்குவீங்க. ஆனால் இந்தியா வந்து ஒரு 45 மேலே வந்து நம்ம வரும்போது நம்ம வந்து எப்படா அந்த இன்கம் எடுக்கிறங்கிற யோசனையிலேயே பல பேர் நிற்கிருக்காங்க. 45 வயசு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரிலாங்கன்னு சொன்னல. அவங்க பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, சிங்கப்பூரில் சின்ன வயசில் போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு வீடு, ஒரு 1-2 வீடு கட்டுறாங்க, வீட்டுக்காரம்மாவுக்கு குழந்தைங்களுக்குலாம் நகையை வாங்கி சேர்த்துட்றாங்க. இங்கே ரிட்டையர் ஆகி 45 வயசில் வரும்போது நகை இருக்குது, வீடு இருக்குது, பட் ஆனால் இன்கமுக்கு மணி இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுது, குழந்தைங்க ஃபீஸு அது இதுன்னு எல்லாம் மேலே. நீங்கள் நல்லா சம்பாதிக்கையிலேயே, சிங்கப்பூரில் நல்லா சம்பாதிக்கையிலே, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கையிலேயே, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, எந்த வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க்கர்ஸாக தான் போகிறோம். நல்லா சம்பாதிக்கையிலே செகண்ட் இன்கம் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வைங்க. 45 ஏஜுக்கு மேலே என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத பற்றி, இந்தியாவில் வந்து என்னென்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், கம்மி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணலாங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.